வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நம்ம பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பேக் சைடு. ஸோ ரேவதிபுரத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 860 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் நம்ம கீழே ஒரு டபுள் பெட்ரூம் 2 லேயர்ஸ் ஆன வீடு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் மட்டும் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து சவுத் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் வந்து பார்த்திங்கன்னா 65 லட்சம். ஸோ நல்ல வீடு நம்ம வந்து சேல்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம வந்து பார்த்தோம்னா பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா ஜிஎஸ்டி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 800 மீட்டர் வரும். அதே போல் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பேக் சைட் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த மெயின் ரோடு வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்டாக 400 மீட்டர் வரும். ஸோ ஹைட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ஏற்றி தான் கட்டியிருக்காங்க, வாட்டர்லாம் வராதுங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேட்டு வந்து ஸ்லைட்லி நெகோசியபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6000 ரூபாயிலேருந்து 6500 ரூபா பார்த்தீங்கன்னா சாலிடாகவே லேண்டு சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக பார்த்தோன்னா ரெசிடென்ஷியல் ஏரியா, ப்ரைம் லொக்கேஷன்னு, ரெடி டு ஆக்குபைல் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோன்னா நமக்கு உள்ள அந்த டாய்லெட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம மாற்றி தான் ஆகணும். உள்ள டைல்ஸ் வேணுன்னா வச்சுக்கலாம், இல்லை அதையும் நம்ம மாற்றி தான் ஆகணும். பெயிண்டிங் ஒர்க் வந்து டெஃபினட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த ஒர்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம டெஃபினட்டாக நம்ம பண்ணி தான் ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம ஒரு ஒரு டோர் வைக்கணும் அப்படின்னா ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த டோரும் நம்ம வந்து நம்ம தனியாக வாங்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8க்கு 10 இந்த மாதிரி சைஸில் தான் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் இருக்கிறதால தான் இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அதுதான் பார்த்துட்ருக்கோம் நம்ம. மேலே பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த தெரியும். இப்போ அதை அப்ரூவ்டு வாங்காமல் கட்டியிருக்காங்க. ஸோ அவங்களே கையில் காசு இருந்ததால் பார்த்திங்கன்னா அதை அப்படியே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸு ஒட்டலை, ஃபுல்லாக பார்த்தோம்னா நமக்கு சிமெண்ட்டு போட்டு நம்ம கட்டின மாதிரி பார்த்திங்கன்னா அப்படியே தான் நம்ம ஃப்ளோர் வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் மேலே வந்து செப்பரேட்டாக ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செப்பரேட் ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு டோர் மாற்றணும். அதே போல் பார்த்தோன்னா உள்ள டைல்ஸ் ஒர்க்கு இது எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும். மேக்ஸிமம் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 lakhs கிட்ட மேக்ஸிமம் நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கும் எக்ஸஸாக. அதனால் இந்த லொக்கேஷனில் பாருங்கள், நம்ம சின்ன ப்ராப்பர்ட்டி எதுவுமே கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. ஸோ நீங்கள் அந்த பட்ஜெட்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட தான் பார்த்திங்கன்னா இதுக்கு பேச சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைனல் பண்ணுறது நம்ம தான் ஃபைனல் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்தோன்னா லோனுக்கு போகிறீங்களா இல்லை எப்படின்றத வச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேட்டை ஃபைனல் பண்ணி கொடுப்போம். நீங்கள் லோனுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆள் இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பண்ணி கொடுக்க சொன்னாலும் லோன் வந்து நீங்கள் கேட்குற பேங்க்கில் நான் போய் நம்முடைய டீம் இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம ஈஸியாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ நல்ல லொக்கேஷனில் சேஃபான லொக்கேஷனில் நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லா சைடுமே பார்த்தோம்னா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம உள்ள சைடு ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணால் கூட போய் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். ரொம்ப ரேர் இந்த மாதிரி கிடைக்கிறது. அதனால் கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கினா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு யூஸாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட் ரேட்டில் இங்கெல்லாம் வாங்க முடியாது. பெருங்குளத்தூர், வண்டலூர், இங்கே அந்த ஊரப்பாக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கு இங்கெல்லாம் மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் அதிகமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ டிமாண்ட் ஆகிடுச்சு அப்படின்றதால பார்த்திங்கன்னா நம்ம அப்படி தான் இப்போ சேல்ஸே போயிட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா திரும்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒரு 60 லட்சத்தில் இந்த இதில் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி யாராவது இருக்கீங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் முன்ன பின்ன நம்ம பேசி இதை வந்து ஈஸியாக நம்ம ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றோம். ஸோ வீட்டில் மகாலட்சுமி வாங்க ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ப்ராப்பர்ட்டி டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.